கண்ணுங்களா செல்லங்களா வணக்கம். அக்கா வேதத்துல இருந்து யோனாவுடைய கதையை சொல்ல போறேன், கேளுங்க. யோனா ஒருத்தர் இருந்தாரு, அவர் கடவுளுடைய பிள்ளை. அப்ப கடவுள் யோனா கிட்ட சொன்னாரு, யோனா நினிவே ஜனங்க நிறைய பாவத்துல மூழ்கி இருக்காங்க, நீ போய் பேசு. கடவுள் சொல்றாரு, நான் கோபமா இருக்கேன், நீங்க மனம் திரும்பலன்னா உங்களை அழிச்சிருவேன்னு சொல்லி போய் சொல்லு யோனா அப்படின்னு சொல்லி யோனாவை அனுப்புறாரு. யோனா கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம என்ன செஞ்சாருன்னா, கப்பல்ல ஏறி தர்சுசுக்கு போறாரு. போற வழியில கப்பல் பயங்கர காத்துல இதாகுது. அப்பம்போது அந்த ஜனங்கெல்லாம் பயந்து எங்க மூழ்கிருவோமோன்னு பயத்துல எல்லாரும் சேர்ந்து சீட்டு போடுறாங்க. சீட்டு போடுறதுல யோனாவுடைய பேர் வருது. யோனாவுடைய பேர் வந்த உடனே, நீ யாரு, நீ எங்க இருந்து வந்த, எதுக்காண்டி இப்படி நடக்குன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் பயந்து யோனா கிட்ட பேசுறாங்க. அதுக்கு யோனா சொல்றாரு, நான் பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளை, அவருடைய வேலையை செய்யாம நான் இப்படி இந்த மாதிரி செஞ்சுட்டேன். நான் வேற அவர் போக சொன்ன நினைவுக்கு போகாம இப்படி தர்சுசுக்கு போறேன். அதனாலதான் எனக்கு இப்படி சம்பவிச்சிருச்சு. என்னால நீங்க கஷ்டப்பட வேணாம், என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க அப்படின்னு யோனா சொல்றாரு. அப்ப அந்த ஜனங்கள்லாம் யோனாவை தூக்கி கடல்ல போக மனசு இல்லாம, ரத்தப்பள்ளி எங்க மேல வராம இருக்கட்டும் அப்படின்னு உன் கடவுளை நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கத்தரை வேண்டுனாங்க. வேண்டிட்டு அப்படியே யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க. அது போட்டாதான் அந்த காத்து நிக்குன்றதுனால போட்டுட்டாங்க. அப்ப யோனா கடலுக்குள்ள போயிட்டாரு. அப்ப ஒரு பெரிய மீன், கடவுளை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த மீன் யோனா விழுங்கிருச்சு. யோனா விழுங்கினோடனே யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ள போயும், கடவுளே ஏசப்பா, நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் 3 நாள் யோனா ஜெபம் பண்றாரு. நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போகாம இப்படி கீழ்படியாம செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் நீங்க சொன்ன ஊருக்கு போறேன் அப்படி சொல்லி யோனா ஜெபம் பண்ணவும், கடவுளுடைய மிகுந்த இறக்கம் உள்ள தேவன் நம்ம தேவன் அதனால அவர் இறக்கப்பட்டு மீனுக்கு கட்டளை இடுறாரு. மீனே யோனா போய் கரையில கக்கிரு அப்படி சொல்லி கட்டளை இட்ட உடனேன்னு மீன் யோனாவை கரையில கக்கிருச்சு. யோனா கரைக்கு வந்துட்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பிள்ளைங்களா, நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்யக்கூடாது. தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன முன்குறிச்சிருக்காரோ, என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம அப்படி கீழ்ப்படியாம போனா, யோனா எப்படி மீன் வயிற்றுக்குள்ள அந்த இருட்டுக்குள்ள இருந்து எப்படி கஷ்டப்பட்டாரோ அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுவோம். எப்பயுமே நம்ம தேவனுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கணும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சபையிலும் சரி, ஊழியக்காரங்களுக்கும் சரி, நம்ம அப்பா அம்மாங்களுக்கும் சரி, நம்ம எப்பயுமே பிடிச்ச பிள்ளையா இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.